தேர்தல் நெருங்கிடுச்சுனாவே எல்லா கட்சிக்கும் தேர்தல் அறிக்கைன்னு ஒன்று ரெடி பண்ணுவாங்க. இப்போ ஆளுங்கட்சியாகிற டிஎம்கே நிறைய விஷயங்களை ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதில் முக்கியமாக நம்ம வரலாற்றை திரும்பி பார்க்கும்போது திருச்சியில் தான் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தினாங்க. அதே மாதிரி திருச்சியில் மறுகா எதுனா சர்ப்ரைஸ் அப்படின்னு திமுக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால், திருச்சியை சேர்ந்த திமுக முக்கிய பிரமுகர் ஒருவர் பதில் கொடுத்துக்கிறார். நான் குத்தா தெரியுமா? என்ன குத்தாரு? யார் குத்தது? அமைச்சர் KN நேரு அவர்கள். அவர் தான். அவர்கிட்ட தான் கேட்டாங்க, சார் திருச்சியில் மறுபடியும் ஏதாவது சர்ப்ரைஸ் இருக்கா? அப்படியே ஆக்கா அப்படின்னு ஆடி போகிற மாதிரி ஏதாவது திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க, அதுக்கு KN நேரு அவர்கள் சொல்கிற பதிலே ஒரு சொணக்கம் தெரிஞ்சிச்சு. சொணக்கம்னா என்ன? தம்பி, நிதிநிலை எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். அதை பார்த்துவிட்டு தலைவர் ஏதாவது நல்லது சொன்னால் உண்டு, நமக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, தெரிஞ்சுக்கிட்டு கேளுங்கடா டே, சும்மா கேட்கணுங்கிறதுக்காக கேட்டுக்கிட்டு அப்படிங்கிற லெவலில் இருந்துச்சு இந்த பதில். காசு ஏற்கனவே பற்றாக்குறையாக இருக்குது, புதுசாக சர்ப்ரைஸுக்கு நாங்கள் எங்கே போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தியும் உள்ளே இருந்துச்சு மாதிரி அந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. நீங்கள் அந்த பதிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பாருங்கள், கொஞ்சம் உற்சாகம் குறைவாக காணப்பட்டார் KN நேரு அவர்கள். நாங்கள் எதிர்பார்க்குறோம், தலைவர் பார்த்து இருக்கிற நிதிநிலைக்கு ஏற்ப என்ன செய்ய முடியும், சொல்லிவிட்டு செய்யலைன்னா சரியாக இருக்காது. எதை செய்ய முடியும் என்பதை அதை கவனித்து முதலமைச்சர் அவர் தலைவர் தான் அதை அறிவிக்க வேண்டும்.